ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் கிளிக்கிங் ஆன் திஸ் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிறது, கூடுதல் நடைமேடை அமைக்கிறது, அதுக்கப்புறம் யார்ட் ரீமாலேஷன் பண்ணக்கூடிய அந்த ட்ராக்கை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது, இந்த வேலைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து தென்காசிக்கு தனியாக அமைக்கப்பட்டு வர்ற பாதையை பற்றி பார்க்குறோம். இது வந்து தென்காசிக்கு தனிப்பாதை அப்படிங்கிறது இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது அப்லைனில் குறுக்க வந்து, அதாவது திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு உள்ளே வர இந்த இருவழி பாதையில் உள்ளே வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இது தனியாக ஒரு பாதையை வந்து அமைச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பாதை வந்து ரொம்ப நாளாக இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து இடைஞ்சலாக இருந்தது. இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போது நீங்கள் லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க, இது வந்து ரொம்ப ஒரு லேண்ட் லெவலிங் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ட்ராக்கில் இங்கே அமைக்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான அடுத்த வேலையாக இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா OH போல்ஸ் எல்லாமே வந்து அலைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ட்ராக் அமைச்ச பிறகு OH போல்ஸ்லேயும் எலக்ட்ரிக் OH வயரையும் வந்து இழுத்துருவாங்க. இப்போது தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பணிகள் எதுவுமே நடைபெறலை. இருந்தாலும் பணிகள் வந்து நடைபெறும்போது வேகமாக நடைபெறக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தடையும் இங்கே இல்லை. ஸோ இது முடிவு பெற்றாலும் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே கூடுதலான நடைமேடை வந்து இன்னும் ரெடி ஆகாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணும்போது அந்த நடைமேடையும் வந்து ரெடியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். பட் படிப்படியாக எல்லா வேலைகளும் முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ புது ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பில்லர் வந்து ஹைட்டாக கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம 4 மற்றும் 5வது நடைமேடை இருக்குது இல்லைங்களா, அந்த நடைமேடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பணிகள் முழுமை பெற்றுச்சு. நம்ம அடுத்த காட்சிகளை அதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் இது வரைக்கும் ட்ராக் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மற்றும் 5வது நடைமேடையோட நீட்டிப்பு பணிகள், இதை வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணலை. பட் அதுக்கு முன்னாடி கவர் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த பணிகள் வந்து நடைபெற்றிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பணிகள் வந்து முழுமை பெற்றுச்சு. இது ஏன் நீட்டிப்பு செஞ்சாங்க அப்படின்னா, ஏன்னா இனி வர்ற காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் ட்ராக்கை கனெக்ட் பண்ணும்போது எந்த வண்டி எந்த பிளாட்ஃபாரத்தில் வேணாலும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 24 பெட்டிகள் கொண்ட கோச்சுகள் வரும்போது எல்லா பிளாட்ஃபார்மும் அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 மற்றும் 5 வந்து நீட்டிப்பு செஞ்சது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த வண்டியும் இங்கே வந்து நின்று போக முடியும். இப்போது இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாஞ்சிமணியாச்சி சைட்லேருந்து திருநெல்வேலிக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சிங்கிள் லைனுக்கு மாறி தான் நம்ம வந்து திருநெல்வேலி சந்திப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா இந்த ட்ராக் வந்து நேரடியாக கனெக்ட் பண்ணுற ட்ராக் வந்து சன்டிங் யார்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ட்ராக் வந்து அமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த வண்டி அங்கே தான் நிற்கிது. ஸோ இப்போ இந்த ட்ராக் லைன் வந்து ஒரு நல்ல முழுமை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜல்லிக்கற்கள் கொட்டுற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ இந்த அடுத்த அப்டேட்டில் நிச்சயமாக இந்த ட்ராக்கை வந்து இணைச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சிக்னல் ஒர்க் வந்து பாதி அளவுக்கு ஏற்கனவே முடிவு பெற்றுச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கை சண்டிங் பர்பஸுக்கு கொடுத்துட்டு ஸோ இது கூடயே வர இந்த ட்ராக்கை வந்து டைரெக்டாக ஜங்ஷனுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா வண்டி புறப்படுற நேரத்தில் இங்கே எந்த வண்டியும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது தினந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கவனிச்சிருவீங்க, நெல்லை எக்ஸ்பிரஸ் வரும்போது வந்தே பாரத் வந்து டெபாச்சர் ஆகிற கண்டிஷனில் இருக்கும். எப்படியும் எல்லா லூப் லைனையும் தாண்டி வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலே ஆகிடும். ஸோ இந்த வேலை வேகமாக முடியும் போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் டெபாச்சர் அண்ட் அரைவல் வந்து வேகமாக நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.